Hi viewers, welcome to our channel. In this video, we see the 10th Standard Science Unit 16th Plant and Animal Hormones short answers. 7th Roman letter short answer questions. First question, what are synthetic axons? Give examples. Artificially synthesized axons that have properties like axons are called as synthetic axons. Example 2,4-D. 2,4-D means 2,4-dichlorophenoxyacetic acid. Two type of axons are there. One is the natural axons, another one artificial axon. Natural axons are produced by plants. Example IAA, indole 3 acetic acid. அதாவது ரெண்டு வகையான ஆக்சின்ஸ் இருக்குது, இயற்கை ஆக்சின், செயற்கை ஆக்சின். இப்போ செயற்கை ஆக்சின் பார்த்திங்கன்னா ஆக்சின் மாதிரியே பண்புகளை கொண்ட செயற்கையாக தயாரிக்கப்படக்கூடிய ஆக்சின் தான் என்ன சொல்கிறாங்கன்னா செயற்கை ஆக்சின் அப்படிங்கிறாங்க. அதுக்கு 2,4-D, 2,4-dichlorophenoxyacetic acid. இயற்கையான ஆக்சின்கள் பார்த்திங்கன்னா தாவரங்கள் தானாக உற்பத்தி செய்யக்கூடிய ஆக்சின்கள் தான் இயற்கையான ஆக்சின்கள் அப்படிங்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா IAA, indole 3 acetic acid. Second question, what is bolding? How can it be induced artificially? Answer, treatment of rosette plants with gibberellin induces sudden shoot elongation followed by flowering. This is called bolding. Rosette plant means the plants have circular arrangement of leaves. It can be induced artificially by the treatment of gibberellin on rosette plant. Gibberellin ஹார்மோனை அந்த தாவரத்தின் மேலே எஸ்பெஷலி அந்த ரோசட் பிளான்ட்ஸ் நெருங்கி இலையடக்கம் கொண்ட தாவரத்தின் மீது தெளிக்கும் போது தண்டும் பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சி அடையுது, நீச்சி அடையுது. அதனுடைய தொடர்ச்சியாக மலர்தல், அதாவது ஃப்ளவரிங் ப்ராசஸ் நடக்குது. இதனால் இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா போல்டிங். தேர்ட் கொஸ்டின், bring out any two physiological activities of abscisic acid. Answer, during water stress and trop conditions, ABA means abscisic acid causes stomatal closure. அதாவது வறட்சி காலங்களிலும் நீர் பற்றாக்குறை டைம்லேயும் பார்த்திங்கன்னா இந்த இலைத்துளையை மூடச் செய்கிறதுனால அந்த அதிகப்படியான நீர் நீராவி போக்கு, அதாவது டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் மூலமா லாஸ் ஆகிறத தடுக்குது. செகண்ட் பாயிண்ட், ABA promotes senescence in leaves by causing loss of chlorophyll. இலைகளில் உள்ள பச்சையத்தை இழக்கச் செஞ்சு அது முதிர்ச்சி அடைய ஊக்குவிக்கிறது. தென் abscisic acid promotes the process of abscission. Abscission means separation of leaves, flowers and fruits from the branch. அதாவது உதிர்தல் நிகழ்வு, அதாவது இலை, மலர் மற்றும் கனி பார்த்திங்கன்னா அந்த கிளைகளிலிருந்து உதிரச் செய்கிறதுக்கு இந்த ஹார்மோன் abscisic acid ஊக்குவிக்கிறது. Fourth question, what will you do to prevent leaf fall and fruit drop in plants? Support your answer with the reason. Answer, spraying with auxins can help to prevent leaf fall and fruit drops in plants. Reason, auxins prevent the formation of abscission layer. தாவரங்களில் உள்ள இலை மற்றும் கனி உதிர்தலை தடை செய்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆக்சின்கள் அப்படிங்கிற அந்த ஹார்மோனை தெளிக்கிறதுனால அந்த உதிர்தல் அப்படிங்கிற அந்த ப்ராசஸை இந்த ஆக்சின் ஹார்மோன் தடை செய்கிறது. அதனால் அந்த லீஃப் ஃபாலு, ஃப்ரூட் ட்ராப்பை ப்ரிவென்ட் பண்ணிடலாம். Fifth question, what are chemical messengers? Answer, the hormones produced by the endocrine glands are called chemical messengers. அதாவது நம் உடலில் உள்ள நாளமில்லா சுரப்பிகள் சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் தான் என்ன சொல்கிறாங்கன்னா கெமிக்கல் மெசஞ்சர்ஸ் அப்படின்னு, அதாவது வேதியியல் தூதுவர்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. தென் physiological processes such as digestion, metabolism, growth, development and reproduction are controlled by hormones. இந்த ஹார்மோன்கள் என்ன பண்ணுது அப்படின்னா டைஜஷன் ப்ராசஸை, மெட்டபாலிசம் ப்ராசஸ்ஸு, க்ரோத்து, டெவலப்மெண்ட் அண்ட் ரீப்ரொடக்ஷன் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. தென் த செக்ரீஷன்ஸ் டிஃப்யூசஸ் இன் டு த பிளட் ஸ்ட்ரீம் அண்ட் ஆர் கேரிடு டு த டிஸ்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. தே ஆக்ட் ஆன் ஸ்பெசிஃபிக் ஆர்கன்ஸ் விச் ஆர் ரெஃபர்ட் ஆஸ் டார்கெட் ஆர்கன்ஸ். அதாவது ஹார்மோன்கள் மிக குறைந்த அளவில் சுரந்தாலும் அது ரத்தத்தில் கலந்து ரத்தம் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஹார்மோன்களை அந்த டார்கெட் ஆர்கன் அப்படின்னு எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி அந்த ஆர்கனுக்கு எடுத்துகிட்டு போகிற பணியை செய்கிறது எது அப்படின்னா ரத்தம் தான். இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்ட் சுரக்கக்கூடிய அந்த அட்ரினோகார்டிகோட்ரோபிக் ஹார்மோன் அப்படிங்கிறது பிரெயினில் இருக்கக்கூடிய பிட்யூட்டரி கிளாண்ட் சுரக்குது. பட் அதனுடைய பணி எங்கே அப்படின்னா அட்ரினல் கிளாண்டில் அதனுடைய பணி இருக்குது. அப்போ என்னென்னா அப்போ தலைப்பகுதியிலிருந்து அந்த ஹார்மோனை அந்த கிட்னிக்கு பக்கமாக எடுத்துகிட்டு போகிறது எது அப்படின்னா ரத்தம் தான். ஸோ அதனால் அந்த டார்கெட் ஆர்கனுக்கு எடுத்துகிட்டு போகிற பணியை செய்கிறது எதுனா ரத்தம். சிக்ஸ்த் கொஸ்டின், ரைட் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் எண்டோக்ரைன் அண்ட் எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ். அதாவது நாளமில்லா சுரப்பி, நாளமுள்ள சுரப்பி. ஃபர்ஸ்ட் ஒன், எண்டோக்ரைன் கிளாண்ட். Endocrine glands are called ductless glands.
அதாவது இதில் டக்ட் அப்படிங்கிற டியூப் இருக்காது. தென் எக்ஸோகிரைன் கிளாண்ட். எக்ஸோகிரைன் கிளாண்ட்ஸ் ஆர் டக்ஸ் கிளாண்ட்ஸ், இதில் டக்ட் இருக்குது. தென் எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ், இட் செக்ரீட்ஸ் ஹார்மோன்ஸ். எக்ஸோகிரைன் கிளாண்ட்ஸ் செக்ரீட்ஸ் சலைவா, ஸ்வெட், எக்ஸட்ராஸ். தென் எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ் செக்ரீசன்ஸ் டிஃப்யூசஸ் இன்டு த பிளட் ஸ்ட்ரீம், அதாவது ஹார்மோன்கள் வந்து டைரெக்டாக வந்து பிளட்டில் கலந்துரு. இதே எக்ஸோகிரைன் கிளாண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா they have specific ducts to carry the secretions. Then endocrine glands, what are the examples of endocrine glands? Pituitary gland, thyroid gland, pineal gland, parathyroid gland, adrenal gland, gonads, etc. Then example for exocrine gland, salivary glands, mammary glands, sweat glands, then other exocrine glands, I mean digestive glands also exocrine glands. Seventh question, what is the role of parathormone? Answer, the parathormone regulates calcium and phosphorus metabolism in the body. They act on bone, kidney and intestine to maintain blood calcium level. அதாவது நம்ம உடலில் உள்ள கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ்னுடைய வளர்ச்சி மாற்றத்தை வந்து இது ஒழுங்குபடுத்துது. அது மட்டும் இல்லாத நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய இந்த பிளட் கால்சியம் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக எலும்பு மற்றும் சிறுநீரகத்தின் மேலே வந்து செயல்படுது. 8th question, what are the hormones secreted by posterior lobe of the pituitary gland? Mention the tissues on which they exert their effort. Answer, the hormones secreted by posterior pituitary are A. vasopressin or antidiuretic hormone, B. oxytocin. First A பார்க்கலாம். A. vasopressin or antidiuretic hormone, ADH அப்படிங்குவாங்க. In kidney tubules, it increases reabsorption of water. It reduces loss of water through urine and hence the name antidiuretic hormones. அதாவது அந்த கிட்னி டியூப்பில் வந்து வாட்டரை வந்து அதிகமாக உறிஞ்சப்படுறதுக்கு இது தூண்டுகிறது. அது மட்டும் இல்லை, இது சிறுநீர் மூலம் வெளியேற்றப்படும் நீரினுடைய இழப்பை வந்து குறைக்குது. ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏடிஹெச் அப்படிங்கிற ஹார்மோன்ஸை ஆன்டிடையூரிட்டிக் ஹார்மோன், அதாவது சிறுநீர் பெருக்கெதிர் ஹார்மோன் அப்படின்னு அழைக்கிறாங்க. சப்போஸ் if the deficiency of ADH hormones reduces reabsorption of water and causes an increase in urine output, the symptom is polyuria. This deficiency disorder is called diabetes insipidus. அதாவது இந்த ஏடிஹெச் ஹார்மோன் குறைவாக சுரந்தா என்ன ஆகும் அப்படின்னா அந்த நீர் வந்து அதிகமாக வந்து ரீஅப்சார்ப்ஷன் பண்ண முடியாத போயிடுது. ஸோ அதனால் சிறுநீரில் வந்து அதிகமான நீர் வெளியேறும் நிலை ஏற்படுது. ஸோ இந்த குறைபாட்டத்தை என்ன சொல்கிறாங்கன்னா டயபிட்டிஸ் இன்சிபிட்டஸ் அப்படிங்கிறாங்க. Then another hormone, oxytocin. It helps in the contraction of the smooth muscles of uterus at the time of childbirth and milk ejection from the mammary gland after childbirth. அதாவது இந்த ஹார்மோன் ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஹார்மோன் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பேற்றின் போது கருப்பையை சுருக்கியும் விரிவடையும் செய்கிறதுக்கு பயன்படுகிறது. அப்புறம் குழந்தை பேற்றுக்கு பிறகு, அதாவது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த பால் சுரப்பைகளில் வந்து பாலை வந்து வெளியேற்றுவதற்கும் காரணமாகிறது. 9th question, why are thyroid hormones referred as personality hormone? Answer, thyroid hormones controls growth of the body and bone formation. அதாவது நம்மளுடைய உடல் வளர்ச்சிக்கும் எலும்புகள் உருவாக்கத்திற்கும் இந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஏன்னா அந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் வந்து கட்டுப்படுத்துறதே வந்து தைராய்டு ஹார்மோன் தான். தென் தைராய்டு ஹார்மோன்ஸ் ஆர் எசென்சியல் ஃபார் நார்மல் ஃபிசிக்கல், மென்டல் அண்டு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். அதாவது நம்ம உடல், மனம் மற்றும் ஆளுமை வளர்ச்சியில் வந்து முக்கிய பங்காற்றுது இது தைராய்டு கிளாண்ட். ஹென்ஸ் தைராய்டு ஹார்மோன்ஸ் ஆர் ரெஃபர்ட் as பர்சனாலிட்டி ஹார்மோன். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பர்சனாலிட்டி ஹார்மோன், அதாவது தைராய்டு கிளாண்டை ஆளுமை ஹார்மோன் அப்படின்னு அழைக்கிறாங்க. 10th question, which hormone requires iodine for its formation? What will happen if intake of iodine in our diet is low? Answer, iodine are involved in the formation of thyroid hormone. அதாவது தைராய்டு ஹார்மோன் உற்பத்திக்கு வந்து அயோடின் மட்டும் கிடையாது, அதோட தைரோசின் மற்றும் அமினோ அமிலங்களும் இதுக்கு வந்து இதனுடைய உற்பத்திக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. Goiter is caused due to the inadequate supply of iodine in our diet. அதாவது நம்ம சாப்பிட்ற உணவில் வந்து அயோடின் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு குறைபாட்டு நோய் தான் என்ன சொல்கிறாங்கன்னா சிம்பிள் காய்டர் அப்படிங்கிற காய்டர் டிசீஸ். இட் லீட்ஸ் டு த என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் தைராய்டு கிளாண்ட் which protrudes as a marked swelling in the neck and is called as goiter. அதாவது இதனால் என்னென்ன குறைபாடுகள் ஏற்படுது, அறிகுறிகள் வருது அப்படின்னா கழுத்து பகுதியில் வந்து குறிப்பிடத்தக்க அளவு தைராய்டு சுரப்பி வந்து வீங்கி காணப்படும். இதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா எளிய காய்டர் அல்லது சிம்பிள் காய்டர் அப்படிங்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.